தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் தொகுதி மாறி போட்டியிட திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து ஆளுங்கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: சென்னை கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட்டு முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளார். 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியை விட கூடுதலாக 2734 ஓட்டுகள் பெற்று ஸ்டாலின் வெற்றி பெற்றார். 2016 சட்டசபை தேர்தலில் கொளத்தூரில் மீண்டும் களமிறங்கிய ஸ்டாலின் அதிமுக வேட்பாளர் JCT பிரபாகரனை விட 37,730 ஓட்டுகள் கூடுதலாக பெற்று வென்றார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 3வது முறையாக போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை விட கூடுதலாக 70,000க்கும் அதிகமான ஓட்டுகள் பெற்றார். கடந்த தேர்தலில் கூடுதல் ஓட்டுகளை பெற்று கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெற்றதோடு கடந்த 4.5 ஆண்டுகளில் அவர் தன் சொந்த தொகுதிக்கென ஏராளமான நலத்திட்டங்களை அறிவித்து அவற்றை செயல்படுத்தி இருக்கிறார். முதல்வராக இருந்தாலும் மாதம் ஒரு முறையாவது தொகுதிக்கு செல்லாமல் இருந்ததில்லை. தொகுதி மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை உடனடியாக செய்து கொடுப்பதற்காக கட்சி நிர்வாகிகளை நியமித்தார். முதல்வரின் தொகுதி என்பதால் சென்னை மேயர் பிரியாவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் அடிக்கடி கொளத்தூர் தொகுதிக்குள் வலம் வந்தனர். பல்வேறு நிகழ்வுகளை ஒட்டி தொகுதி முழுதும் காலை முதல் இரவு வரை தினந்தோறும் அன்னதானமும் செய்தனர். இதெல்லாம் திமுகவுக்கும் முதல்வருக்கும் சாதகமான சூழலாக இருந்தாலும் சமீபத்தில் தொகுதிக்குள் எடுக்கப்பட்ட சர்வே முடிவுகள் திமுக தரப்புக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளன. இவை தவிர வரும் சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தேர்தல் ரேஸில் குதிப்பதால் அதை எதிர்கொள்ள முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் முழுதும் கட்சிக்காக தீவிர பிரச்சாரம் செய்ய வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதனால் பெரிய தொகுதியான கொளத்தூர் தொகுதியை விட்டுவிட்டு வேறு பாதுகாப்பான சிறிய தொகுதியில் போட்டியிட ஸ்டாலின் தீர்மானித்துள்ளார். இதற்கு ஏற்றவாறு தொகுதி தேடிய போது சென்னையின் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதி பாதுகாப்பானது என கட்சியின் மூத்த தலைவர்களால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருக்கும் துணை முதல்வர் உதயநிதி அந்த தொகுதிக்கென நிறைய பணிகளை செய்து கொடுத்துள்ளார். மேலும் தொகுதியில் சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள் அதிகம் வசிப்பதால் அங்கு திமுக சார்பில் யார் போட்டியிட்டாலும் எளிதில் வெற்றி பெறுவர் என்ற தகவலும் ஸ்டாலினிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையடுத்து வரும் தேர்தலில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட முதல்வர் ஸ்டாலின் ஆர்வம் காட்டுகிறார். முதல்வர் தொகுதி மாற விரும்புவதால் தற்போது சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் உதயநிதி தன் தாத்தா கருணாநிதியின் சொந்த தொகுதியான திருவாரூருக்கு செல்லும் யோசனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே திருவாரூரில் இருமுறை போட்டியிட்டு கருணாநிதி வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கட்சி வட்டாரங்கள் கூறின.